குதிக்கும் அரசு ஊழியர்கள் வயிற்றில் பாலை வார்த்த மூடி இரவோடு இரவாக போன நல்ல செய்தி. 8வது வருமான கமிஷன் அமைப்பதற்கான பரிந்துரை அமைச்சரவை சார்பாக பிரதமர் மோடிக்கு நேற்று இரவு அளிக்கப்பட்டது. இந்த கமிஷன் அமைக்கப்பட்ட பின் அதன் முடிவின் பெயரில் வருமான வரி உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது மத்திய ஊதிய குழுவை உருவாவதற்கு ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இது அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் பிற சலுகைகள் தொடர்பான பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு அதன் பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும். 7வது ஊதிய குழு அமலுக்கு வந்ததிலிருந்து 10 ஆண்டுகள் இடைவெளியுடன் அடுத்த ஊதிய குழுவை 2025 அமல்படுத்த வேண்டும். பொதுவாக 2 வெவ்வேறு ஊதிய கமிஷன்களை அமல்படுத்துவதற்கிடையே 10 ஆண்டுகள் இடைவெளியை மத்திய அரசு பின்பற்றுகிறது. ஆனால் அடுத்த ஊதிய குழு அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு இதுவரை வாய் திறக்காமல் இருந்தது. லோக்சபா தேர்தல் முடிந்து மோடி 3.0 தலைமையில் 8வது சம்பள கமிஷன் அமைப்பது குறித்த சலசலப்பு தற்போது வலுத்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் 8வது வருமான கமிஷன் அமைப்பதற்கான பரிந்துரை அமைச்சரவை சார்பாக பிரதமர் மோடிக்கு நேற்றிரவு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கமிஷன் அமைக்கப்பட்ட பின் அதன் முடிவின் பெயரில் வருமான வரி உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அரசு அலுவலர்கள் அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து வருகின்றன. இதை பற்றிய முழு விவரங்களை பற்றி நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய இந்த சேனலில் தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நன்றி.